வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மனுஷனாயா ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு சம்பவம் பண்றாரு. இந்த வாரம் பாத்தீங்கன்னா அது என்னது ப்ரோ? அது ஒன்று பயங்கரமா வாங்கிட்டு வந்திருந்தீங்க. இது ஐயம் சாப்பிட்றதா? பக்லாவா தான் அது பேரே பக்லாவா. பக்லாவா பாக்ஸ்ல இருந்து பக்லாவா. ஏங்க அது கிரேசியா இருந்ததுங்க. ட்ரை ஃப்ரூட் பக்லாவா. கரெக்ட். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைங்க, திகட்டுதுங்க. ஆனா திரும்ப திரும்ப சாப்பிட தோணுதுங்க. நினைப்பாங்க, ஐயோ நீ சாப்பிட்டியா, அமைதியா போக வேண்டியதானையா, இப்போ என்னால் சாப்பிட முடியுமா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு இருக்க, அப்படிதான் இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னது இது? நத்திங் ஃபோன் யூசர்ஸோட ரியல் ரிவ்யூஸ் நிறைய வந்திருக்கு. நான் 3A Pro இந்த வாரம் யூஸ் பண்ணீங்கல்ல? ஆமாம். ஸோ அதுலேருந்து நிறைய பேர் நாங்கள் போன வீக்கில் போட்ட இதுலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நத்திங் மூலியமா இல்லை CMF ப்ராடக்ட்ஸில் அவங்க ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன, ஃபேக்டாக சொல்கிறோம் எல்லாமே. ஆமாம், வித் ப்ரூஃபோட. இப்போது எனக்கு என்னென்னா, ஹாப்பியாக இருக்கிற யாருமே முன் வந்து சொல்ல போகிறாங்களான்னா ரொம்ப ரேர். ஆமாம், அது எப்பயுமே நடக்கிறது தான். ஸோ அதே நேரத்தில் சொல்லிக்கிறோம். ஏன்னா இப்போது 100 பேர் வாங்குறாங்க, இல்லை ஒரு 10 பேருக்கு பிரச்சனை அப்படிங்கிறதே கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். மீதி 90 பேர் ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த 90 பேரில் ஒரு 10 பேர் தான் அகைன் இது எப்படி இருக்கு பாருங்களேன், ஈக்குவேஷன் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். நாங்கள் அதை நேரத்தில் சொல்லிக்கிறோம். அதுக்காக நத்திங் சரியில்லை, அது கம்ப்ளீட்டாக வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. பட் நத்திங் டிவைசஸ்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத நம்ம மக்கள், நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து வெளியில சொல்லியிருக்காங்க இல்லையா? அவங்க டைம் எடுத்து உட்காந்து டைப் பண்ணியிருக்காங்க. அது ரேஷியோ வந்து 50-50 இருக்கு. ஸோ அதனால அந்த கம்பெனி வந்து அதை சரி பண்ணி தான் ஆகணும். முகமது ஜாவேத் அப்படிங்கிற நண்பர் வந்து, நம்ம குரூப்ல வர ஒரு முகமது ஜாவேத் இருக்காரு, ஜாவேத் ப்ரோ என்ன ப்ரோ இந்த பக்கம் அப்படின்னு, அது நான் இல்லை அப்படின்றாரு. ஓகே, ஹாய் ப்ரோ, நான் நத்திங் ஃபோன் 2A யூஸ் பண்ணுறேன். பாஸ்ட் 5 months-ஆ நான் ஃபோன் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகி அகைன் கனெக்ட் ஆகுது. லைக் இது வந்து நார்மலாக அந்த 3A Pro ஆகுது. அது நத்திங் 2ல இருந்து இருந்துச்சு, நத்திங் 1லயும் இருக்கு. அது எப்படி நான் இப்போ போட்டிருக்கீங்க ப்ரோ, சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். திடீர்னு ஸ்க்ரீன் லைட் ஆகி ஆஃப் ஆயிட்டு திரும்ப ஆன் ஆகும். ஆஃப் ஆயிட்டு அது தெரியல. அது நத்திங்கோட சார்ஜிங் மெக்கானிசம் அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீங்க யாரு நத்திங் ஃபோன் யூஸ் பண்ணாலும் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு போனை பார்த்தாங்கன்னா தெரியும். நிறைய பேர் வச்சுட்டு போயிருவாங்களா, அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா ஸ்க்ரீன் லைட் எரியும். இது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் மாதிரி இருக்கு. சர்ன்னு வந்துட்டு சர்ன்னு போகுது. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டு உடனே சார்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. அது எதனால அவங்க பண்றாங்கன்னு தெரியல. நத்திங்ல எல்லா ஃபோன்லயுமே இருக்குங்க. நான் நத்திங் ஃபோன் 1, ஃபோன் 2, அப்புறம் திரும்பவும் ஃபோன் 2 இன்னொரு ஃபோனும் ரீவிசிட் பண்ணோம், அதுலயுமே அந்த மாதிரி தான் ஆச்சு. இப்போ 3A Pro பண்ணால அதுலயும் ஆச்சு. அப்போ இது ஏதோ வியாதி மாதிரி இருக்கு. அவங்க வந்து மேபி ஏதாச்சும் சார்ஜிங் இது பண்றதுக்காக அவங்க அந்த பிபிஎஸ்ல என்ன ஒண்ணா, பிபிஎஸ்ல இல்ல ஆக்சுவலா பிடில இருந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸ்லயுமே நான் பார்த்த வரைக்கும், இப்போ இந்த போனை வந்து நான் கனெக்ட் பண்றது வந்து ஆக்சுவலா இப்போ 90 வாட் கேப்பபிள்னு வைங்க. நான் டிஸ்பிளே ஆன் பண்ணா உடனே 90 வாட்ல வேலை செய்யாது. உடனே அது என்ன பண்ணணும், அது ட்ரிக்கிள் டவுன் ஆயிரும். ஏன்னா இவங்க ஏதோ பண்றாங்க, ஒர்க் பண்றான், அந்த நேரத்துல நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். அது எல்லா பிராண்டுக்குமே அப்படிதாங்க. சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு கட் ஆஃப் அல்காரிதம் இருக்கு நத்திங்ல. ஆனா என்ன ஆயிடுதுன்னா, ஆனா இது ஸ்கிரீன் ஆஃப் ஆகி வைஃபைமே ஆஃப்ல தாங்க இருக்கு. வெறும் சிம் போட்டா அந்த சிக்னல் காட்டல, அது மட்டும் தான் இருக்கு. எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு தான் நான் சார்ஜ் போடுவேன் யூஸ்வலாவே. அப்படி போட்டாலுமே வந்து இப்போ சார்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 minutes கழிச்சு திடீர்னு பார்த்தா டப்புன்னு லைட் ஆன் ஆயிட்டு ஆஃப் ஆகும். எதனாலும் பார்த்தா சார்ஜ் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு ஆகுது. அது நத்திங் ஃபோன் 1ல இருந்துச்சு, ஃபோன் 2ல இருந்துச்சு, ரெண்டாவது ஃபோன் 2லயும் இருந்துச்சு, இப்போ 3A Proலையும் நான் பார்த்தேன். அதுக்கு தான் நான் அவர் கமெண்ட் பண்ணியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நீ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, எல்லா நத்திங் ஃபோன் அப்படிதான் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஃபேக்ட் தான். அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா ஏதோ இஷ்யூ ஆயிடுச்சு, இந்த சர்வீஸ் சென்டர் வர போயிருக்காரு. அது ஃபுல்லா படிச்சு பாருங்க. சர்வீஸ் சென்டர்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு. அவங்க செக் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்களாம். அந்த கமெண்ட்ல வந்து அவ்வளோ டீட்டெயிலா போட்டிருந்தாரு. நான் அதுக்கு தான் ரிப்ளை பண்ணேன், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, நான் நத்திங் ஃபோன் 1ல இருந்தே இதை பார்த்துட்டு இருக்கிறேன். இல்ல எனக்கு என்னன்னா, சில சமயங்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது அன்யூஷுவலா இருக்கும். நான் இத்தனைக்கும் சார்ஜ் போட்டது நத்திங்கோட அஃபிஷியல் சார்ஜர் 45 வாட். ஏன்னா அதுவும் இருக்கு என்கிட்ட. அதையும் ஸோ எந்த பாயிண்ட்லயும் உங்களை வந்து என்னால மடக்க முடியல. ஆமா, சாம்சங் 65 வாட் இருக்குது, அதில் போட்டோம் அந்த மாதிரி தான் ஆச்சு. சாம்சங் 45 வாட் இருக்கு, அதுலயும் ஆச்சு. நத்திங் 45 வாட்லயும் ஆச்சு. அவர் பாருங்க, பாஸ்ட் 5 months தான் இந்த ப்ராப்ளம்ல இருக்குது. லாஸ்ட் மந்த்ல May 12 அன்னைக்கு சென்னை எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் சென்டர் போயிருக்காரு. அடுத்துக்கு போனேன். அவங்க செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சொல்யூஷன் சொல்லிட்டாங்க. போனை கிளீன் பண்ணி கொடுத்தாங்க. நான் வீட்டுக்கு வந்து சார்ஜ் போட்டேன். அகைன் இன்டர்மீடியட் சார்ஜ் போட்டா ஆகும். ஸோ அப்போ நத்திங்ல பொதுவாகவே சார்ஜிங் ஆஸ்பெக்ட்ல அப்போ ஏதோ ஒரு அல்காரிதம் இருக்கு. ஆமா, அது எனக்கு தெரிஞ்சு அவங்க அல்காரிதம் கூட இருக்கலாம். ஏன்னா எல்லா ஃபோன்லயுமே இருக்கு, அது எல்லா ஜென்ரேஷன்ஸ்லயுமே இருந்துச்சு. 1ல இருந்துச்சு, 2ல இருந்துச்சு, இப்போ 3A Pro நான் யூஸ் பண்ணா அதுலயும் அதே மாதிரி தான் ஆச்சு. நான் கூட சில சமயங்கள் என்ன ஒண்ணா, இதுல ஒரு அனிமேஷன் வரும், நீங்க பாத்துருப்பீங்க. போயிட்டு வரும். அதான் சொல்றேன் நான். ஆமா, அதான் நான் என்ன நினைப்பேன்னா, சரி
ஃபோன் வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டைம்ல அது என்ன சொல்ல வருதுன்னா நான் ஆல்ரெடி சார்ஜ் ஏறிட்டு இருக்கேன்டா அப்படி சொல்ல வருது அப்படின்னு ஆஃப் ஆயிட்டு ஆனது சுத்தமா சார்ஜிங் அப்படின்ட்டு வரும், ஆஃப் ஆயிட்டு அது நம்ம ஒரு ஒருத்தரையும் அப்படி ஆன் பண்ணி ஆஃப் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகையில பார்த்தா ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்டுக்கு ஏதோ ஒரு டாஸ்க் தான். கரெக்ட். ஃபுல் வோல்டேஜ் டிராப் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும், திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். சரி, அண்ட் நீங்க ஜெனரல் ப்ரொஃபைல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வர கேட்கும். அந்த சார்ஜிங் கனெக்ட் பண்ணும்போது ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா, டிடிங் அப்படின்னு வரும்ல, அது ஆஃப் ஆயிட்டு ஆன் ஆனாதான் அந்த சவுண்டே வரும். ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே அதில் டிஸ்பிளே ஆன் ஆகும்போது அந்த சவுண்டும் வருது. இதுல வேற கேபிள் ஏதோ ஃபங்கஸ்லாம் வந்துருச்சு, அதை வேற யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க சர்வீஸ் சென்டர்ல. ஆனா வேற ஒரு கேபிள் போட்டிருக்காரு, அப்பயும் அதே மாதிரி தான் ஆச்சு. ஏன்னா மெக்கானிசமே அதான் சொல்றேன் நான். அதான் இவங்க வந்து ஒரு ஏன்னா அவங்களுக்கே தெரியல ப்ரோ, நத்திங்ல சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம டெய்லி டே டு டே யூஸ் பண்றோம், நம்ம தான் பாக்குறோம், அப்சர்வ் பண்றவங்களுக்கு தான் தெரியும். அது நத்திங்லயும் ஒர்க் பண்றவங்க கையில நத்திங் இல்லாம போகுது அப்படின்னு கேக்குறேன். ஆனா தெரியலையே, நம்ம ஊர்ல சர்வீஸ் சென்டர்ல இருக்கவங்க எதுக்கு நத்திங் வச்சிருக்கணும்ன்ற நான். ஓகே இல்ல எதுக்குன்னா இப்போ இந்த 2A இருக்குல்ல ப்ரோ, 2Aல வந்து பொதுவா அந்த கிரீன் டிண்ட், அந்த கிரீன் டாட் இஷ்யூ இது பரவாயில்ல, அது நிறையவே இருந்துச்சு, எல்லாருக்குமே இருந்துச்சு. சோ அப்போ அத வந்து நத்திங் சர்வீஸ் சென்டர்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது கமெண்ட் இருக்கா இல்ல தெரியல. எது கேக்குறேன்னா அது நிறைய பேர் எப்படி தெரியுமா, நத்திங்ல கிரீனா வந்துச்சு போனேன், அது நத்திங் போன்ல அப்படிதான் இருக்கும்னே சொல்லி அனுப்பிட்டாங்க. ஆமா இது 2Aல அப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு அது வரவே கூடாதுன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் பண்ணிருங்க அப்படின்ட்டாங்க. அது ஆஃப் பண்ணா ஆனா ஃபிக்ஸ் ஆச்சு, அதான் கொடுமை. கரெக்ட். அப்புறம் எதுக்கு நான் அந்த போன ஃபிங்கர் பிரிண்ட் தூக்கிட்டு பேட்டர்ன் யூஸ் பண்ண சொல்றாங்க போல. ஃபேஸ் அன்லாக் மூஞ்சில அடிக்கும் பளிச்சு ஆன் பண்ணா. இதுல வேற எனக்கு தெரியல, நான் இங்க பாருங்களேன் மறுபடியும் சொல்றேங்க, ஒரு நண்பர் நீங்க யாராச்சும் அப்சர்வ் பண்ணா சொல்லுங்க, நத்திங் போன் வச்சிருந்தா கண்டிப்பா, ஏன்னா அது எல்லா போன்லயுமே இருந்துச்சு. அதனால எனக்கு என்ன வேதனைன்னா இப்போ ஒருத்தர் வந்து அவருக்கு இருந்த பெயினை தான் ஷேர் பண்றாங்க. நீங்க வந்து யாருக்கும் நத்திங் மேல தனிப்பட்ட முறையில வன்மம்லாம் இல்ல, ஏன்னா இதை வேற நிறைய பேர் இப்படி எடுத்துட்டு தெரியுறாங்கல்ல. நம்ம நத்திங் ஆஸ் அ பிராண்ட், நான் ஈவன் ஃபார்ம் ஃபில் பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஹெட்ஃபோன்ஸ்க்கா. ஹெட்ஃபோன் அப்படி இல்லைன்னா நத்திங் ஃபோன் 3 போட்டுருந்தது. எனக்கு ஃபோன் 3 கொடுங்க, எனக்கு ஃபோன் 3 தாங்க, நான் வந்து கண்டிப்பா எப்படியோ அவுட்டோர்ல கேமரா கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் பார்ப்பேன். அப்புறம் நம்ம யாரு, நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கேட்டிருந்தது, நீங்க யாரு, எவ்வளவு நாளா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, அது கிரியேட்டர்னு இல்ல, அதாவது போன்ன்றது உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்கு. ஆமா, ஏன்னா ட்விட்டர்ல இருக்கவங்களுக்கு அப்படிதானே கொடுக்குறாங்க, அவங்க யூடியூப்ல சேனல் வச்சிருக்கலையே, இன்ஸ்டாகிராம் கொடுக்குறாங்க. அதனால நான் அதெல்லாம் ஃபில் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க கேட்கலாம் இவ்வளவு குறை சொல்லிட்டு நீ வந்து ஃபில் பண்றியடான்னு. ஏங்க நான் இப்போ அதுலயும் அதே தாங்க போட்டிருக்கேன். நான் அது கடைசியில வந்து என்ன இருக்கும்னா ஒரு கடைசி கொஸ்டின் ப்ரோ, எதனால நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம்குள்ள வரணும்னு ஆசைப்படுறீங்க. ஏன்னா என்டிஏல இருந்து எல்லாமே இருக்கும், நான் டிஸ்க்ளோசர் அக்ரிமெண்ட் இருக்கும், எம்பார்கோ இருக்கும், ரிவீல் பண்ண கூடாது இல்ல அந்த டேட் வரைக்கும். அப்போ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. கடைசியில கேட்கும்போது என்ன போட்டிருந்தேன்னா, ஏங்க 2000ல இருந்தே இதான் எனக்கு பேஷன் பிடிக்கும், அப்ப வந்து இதான் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மெயின் எய்ம் என்னன்னா டெஸ்டிங் அப்படிங்கிற ஃபீல்ட்லயே நான் இருந்தனால எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உட்காந்து கண்டிப்பா நோண்ட போறேன், இதுல ஏதாவது ப்ராப்ளமா அந்த ப்ராப்ளத்தை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்றதுல நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். நிறைய பிரச்சனைகளை சொல்லும் போது அந்த ஒர்க் பண்ற டீம் அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், எனக்கு ரொம்ப ஹாப்பி, கன்சியூமரும் ஹாப்பி அப்படினே போட்டு தான் அனுப்பியிருக்கேன். நம்ம வந்து நத்திங்னா சூப்பர், அது பயங்கரமான பிராண்டு, கடந்த 3 வருஷம் போட தேவையில்லை. உண்மையை சொன்னா, ஏன்னா இப்போ உள்ள இருக்கிற ஒரு பர்சன் அவங்க வந்து இந்த உண்மையை அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கு தேவை ஆக்சுவலா ஃபேக்ட், டேட்டா வேணும். ஆமா, டேட்டா வேணும். அதை விட்டுட்டு அப்பதான் இந்த கம்பெனி இம்ப்ரூவ் ஆகும், க்ரோ ஆகும். இல்லைன்னா அவ்வளவுதான், இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியதான். இதைத்தான் நம்ம வந்து சொல்ல ட்ரை பண்றோம். சிலர் வந்து இதுக்கு என்ன ஆயிடுறீங்கன்னா அஃபண்ட் ஆயிடுறீங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நான் கௌதம் ப்ரோவோட உட்காந்து பேசும்போது இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒரு தடவை கூட நம்ம வந்து ட்ரோல் பண்ற மாதிரியோ இல்லாட்டி இந்த இப்போ, ஏன்னா விக்கியோட நேச்சர் அது. விக்கி என்ன பண்ணுவானா, குறுக்க வந்துட்டு பைத்தியக்காரன் நாயே அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பான். சொல்றாரு அவன் ஒரு அது எதுக்குன்னா சிலருக்கு வந்து அது கேட்கும் போது ஃபன்னா இருக்கும். அவரோட ஃபேன் பாய்ஸ் வந்து அந்த வேதனையை வந்து அவரு புலம்புறாரு. அவரு அந்த மாதிரி அவருக்கு நத்திங் ரொம்ப பிடிக்கும், கால் பேர் ரொம்ப பிடிக்கும். ஆனா வெளியில கேட்டா என்ன சொல்லுவான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது சும்மா அப்படின்னு. 4 நேரம் நீங்க ரொம்ப நேரம் பேசி பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். என்னையா என்னென்னமோ சொன்ன சந்திரமுகி மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும். சோ அதான் ஃபேக்ட். சோ அதனாலதான் இது வந்து நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோமே தவிர மத்தபடி வேற எதுவும் கிடையாது. சொல்ல போனா நத்திங் வந்து இருக்கலே பெஸ்ட் போன் கொடுத்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஃபிளாக்ஷிப் இல்லாட்டி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்மார்ட் போனை பண்ணிட்டாங்க, ஒரு அவார்டும் கிடைக்குதுன்னா நாங்களும் ஹாப்பி தான். ஏங்க நத்திங் நல்லா இருந்தா எனக்கு வந்து ஏதாவது கட்டு வர போதா, இல்ல நத்திங் நாசமா போனா நானும் கூட சேர்ந்து நாசமா போறேனா, இல்ல வேற கம்பெனிக்காரன் ஏதாச்சும் பண்ண போறானா, எனக்கு தெரியவே இல்லை. அதனால நிறைய பேர் வந்து அது என்ன கண்ணோட்டத்துல இருக்கீங்கன்னு புரியல. அடுத்து பரத்குமார் ப்ரோ, I am using Zep Juke Bar for 4 years. Really Zebronic sound bar இது போட்டிருந்தீங்கல்ல, அந்த இதுல வந்த கமெண்ட் அது. சூப்பர். நிறைய பேர் Zep வந்து இந்த 1 இயர்ல போர்டு போயிருது அப்படி இப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் வந்து பாசிட்டிவா கொடுத்திருந்தாரு. இந்த போர்டு போறது வந்து எனக்கு தெரியல ப்ரோ, அது நான் வந்து எந்த ப்ராடக்ட்டும் போகாதுன்னு சொல்ல வரல. ஃபிளக்சுவேஷன்ல போதா இல்ல எதனால போகுதுன்னு தெரியல.
ஆனா ப்ரொடெக்டிவ் சர்க்யூட் வைக்கணும், அது எல்லாரும் ஏன்னா ஜெப்ல வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, நம்பி வாங்குறது பயமா இருக்கு அப்படின்னு போட்டிருந்ததுல ஒருத்தர் பாசிட்டிவா கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவர் பார்த்துட்டு. எனக்கு வந்து எப்படின்னா மீ சோன்பர் ஞாபகம் இருக்கா ப்ரோ? மீ சோன்பர் ஒரு காலத்துல வெள்ளை கலர்ல நல்லா இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியோமே நல்லா இருக்குங்க, அது எம்ஐ டியூன் பண்ணதுனால சூப்பரா இருக்கும். அது அந்த டைம்ல அந்த சவுண்ட் பாரே பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டபிள் அவுட்டோர் ஸ்பீக்கரோட கன்மிரேட். ஆமா, எம்ஐயோட யூஎஸ்பி தானே, பிரைஸ் டு பெர்ஃபார்மன்ஸ் ரேஷியோ சூப்பரா இருக்கும் அவனோடது. அது எனக்கு இன்னும் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படியா? இன்னும் ஒர்க் ஆயிட்டு தான் இருக்கு. ஆனா நான் என்ன கேக்குறேன், எல்லாருக்குமே இதே மாதிரி எல்லா பொருளும் இருக்கும்னு சொல்ல வரல. இப்ப எனக்கு வந்து ஒரு பொருள் 6 வருஷமா ஒர்க் ஆச்சுங்கிறதுக்காக எல்லாருக்கும் 6 வருஷம் ஒர்க் ஆகணும் இல்ல. பட் இப்ப எனக்கு 6 வருஷம் ஒர்க் ஆனனால நான் வந்துட்டு அதை அஃபண்ட் பண்ணியோ இல்லாட்டி அதை வந்து ரொம்ப தாழ்த்தியோ பேச முடியாது. கரெக்ட், மனதளவுல. ஏன்னா அது எனக்கு ஒர்க் ஆகுது. நான் வாண்டடா வந்து என்ன சொல்ல வேண்டியதா இருக்கும்னா அப்போ போய் தான் சொல்லணும், எனக்கும் 6 மாசத்துல போயிடுச்சு ப்ரோ, வேஸ்ட் ப்ரோ இவனுங்க அப்படின்னு. கரெக்ட் தானே ப்ரோ? அடுத்து வந்து இளையரசு அப்படிங்கிற நண்பர் வந்து பிரதர் சவுண்ட் பாரால கரண்ட் பில் அதிகமா வருது, நிவி போட்டு 200 யூஸ் பண்ணி இப்போ பில்லு கரண்ட் ரெடியூஸ் ஆயிருக்கா? ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ, இந்த வாட்டேஜ் ஜாஸ்தியா இருக்குமோ? இது 18 வாட் இல்ல நான் இவரு அதிகமா வருதுன்னு சொன்னார்ல, அவர் யூஸ் பண்ணது வாட். அல்ல அதான் கேக்குறேன், இது கரண்ட் வந்து 18 வாட்னு காமிச்சது. ஓகே, இதுக்கு வந்து பவர் எவ்வளவுனா அந்த பவர் பிரேக்ல போட்டுருந்தது 18 வாட். எப்படின்னா டைரக்டா 18 வோல்ட் 1 ஆம்ப் போட்டுருந்தது. அப்ப ஹோம் தியேட்டர் வச்சிருக்கவங்க பில் வேற லெவல்ல வருமே. எனக்கு ஆனா டவுட்டா இருக்கு ப்ரோ, இப்போ 18 வோல்ட் 1 ஆம்ப்னு வைங்களேன், தொடர்ந்து ஆன்லயே இருக்குன்னா அந்த பவர் அதை ட்ரைன் பண்ணிட்டே இருக்குங்கிறது கரெக்ட். இப்போ நம்ம ஷாமிலாம் 120 வாட் சார்ஜ் ஏறும், ஆமா கரெக்ட். அப்ப அதுவும் அந்த அளவுக்கு 200 வாட் அவுட்புட் இருக்காது, 400 வாட் அவுட்புட் இருக்குன்னா அப்ப பவர் ட்ரெயின் அதிகமா இருக்கும். ஆமா, ஆனா என்ன இதெல்லாம் வந்து 10-15 நிமிஷத்துல சார்ஜ் ஏறி நம்ம திரும்ப ஆஃப் பண்ணி வரமா தூக்கி போட்டுருவோம். ஓகே, இந்த கேள்விகள் இருக்கு, இது வந்து ஒரு நல்ல பாயிண்ட் ப்ரோ. ஆனா சோ இப்படி ஒரு டேட்டா ஒரு மனுஷன் கொடுத்திருக்காரு. கரண்ட் பில் வந்து நான் சவுண்ட் பார் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு எனக்கு வந்து கரண்ட் பில் ஏறினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அதுல வந்து எனக்கு பிரச்சனையா இல்ல ப்ரோ, சவுண்ட் பார் எப்பவுமே கனெக்டடா இருக்கும்ல ப்ரோ, அதுக்கு சொல்றேன். அந்த ஊஃபர் நல்ல பவர் கேக்கும் ப்ரோ. கண்டிப்பா ஆமா, ஊஃபர் சப் ஊஃபர்லாம் வச்சீங்கன்னா உங்களுக்கு பவர் ட்ரெயின் இருக்கும். சரியா? சோ அதனால அது ஒரு பாயிண்ட், நல்ல பாயிண்ட் ப்ரோ. அப்புறம் நிர்மல் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து போர்டு இஷ்யூ வருது ப்ரோ செப்ரானிக்ஸ்ல, ஐ ட்ரைட் அண்ட் டிசப்பாயிண்டட் ப்ரோ, ஐ பாட் 14,500 rupees சவுண்ட் பாரா அண்ட் போர்டு எவ்ரி டைம் காஸ்ட் 8K rupees-ஆ? விச் மாடல்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அது டிட் யூ அப்ரோச் சர்வீஸ்னு நரேஷ் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் ஏன் ரிப்ளே வரல? அதுக்கப்புறம் வரல ப்ரோ. இதெல்லாம் வந்து நான் எனக்கு வந்து நீங்க செப்ரானிக்ஸ் இருக்கலே கேவலமான பிராண்டுன்னு சொன்னாலும் எனக்கு எதுவும் ஆக போறது இல்லை ப்ரோ. ஆனா நீங்க ஒரு சில டேட்டா கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நிஜமாவே ஒரு நல்ல ப்ராடக்ட், கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் கிளீனா கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, எனக்கு தெரிஞ்ச நிர்மல் குமார் ப்ரோ மேபி பிஸியா இருக்கலாம். ஆமா, நம்ம தப்பு சொல்ல முடியாது. இவங்க வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் காண்ட் ஆயிட்டாங்க போல. ஏன்னா இதுல ஒரு சிலர் அவங்க கிட்ட செப் வச்சிருக்கலாம், அவங்களுக்கு அது நல்லா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து லைட்டா கோவம் வரலாம். இது ஒண்ணுல இப்போ நத்திங் ஃபோன் 2Aல எல்லாருக்குமே அந்த கிரீன் டாட் தெரியுதான்னு கேட்டா நானும் 2A யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு நிறைய பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க, நோட் பண்ண தோணல ப்ரோ. நான் நேரா ஃபிங்கர் பிரிண்ட்ல கை வைக்கிறேன், உள்ள போறேன், எனக்கு வந்து ட்விட்டர்ல நிறைய பேர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சோ அப்ப என்ன ஆகுது, நான் இப்போ வெளியில போயிட்டு என்கிட்ட யாராவது 2A பத்தி கேட்டா இவ்வளவு நல்லா இருந்துச்சு. ROG Phone 3 பத்தி நான் வந்து தனியா போனறனால 2-3 வீடியோ போட்டிருப்பேன் ப்ரோ, அவ்வளவு லைக் பண்ணி யூஸ் பண்ணேன். ஆனா அதே ROG Phone 3 பத்தி ரெடிட்ல இருந்து எல்லா பேஜ்லயுமே பிளாக் கிரஷ் இஷ்யூ இருக்கு. ஏன்னா ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் அவன் தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தபோது அந்த பிளாக் கிரஷ் வந்துச்சு. நீங்க ஹையர் ரிஃப்ரெஷ் ரேட் ஆஃப் பண்ணி 60ல யூஸ் பண்ணீங்கன்னா அந்த பிளாக் கிரஷ் இல்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், அன்னைக்கு நிஜமாவே வந்து அந்த பிளாக் கிரஷ் என் கண்ணுல மாட்டிச்சா மாட்டலையா அப்படிலாம் பார்க்கும்போது நானும் நைட் டைம்ல வாண்டடா இதுக்குன்னு என்ன பண்றேன்னா KGF அதை வேற போட்டு நான் ட்ரை பண்றேன், என்னென்னமோ ட்ரை பண்றேன். எனக்கு வந்து ரொம்ப யதார்த்தமா ஃபீல் ஆகுது, எனக்கு வந்து இல்லன்னே ஃபீல் ஆகுது, அப்படி ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இருக்கு. அப்ப யாராவது என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படிதான் இருந்தது, தெரியலையே இல்லாட்டி இருக்கு ஆனா எனக்கு அது ஒரு பிரச்சனையா இல்லைன்ன மாதிரி இருந்தது. அதான் உண்மை. இப்போ PWM டிமிங் பத்தி நிறைய பேர் கேக்குறாங்க ப்ரோ, சாம்சங் போன்ல இல்ல, பிக்சல்ல இல்ல, ஐபோன்ல இல்லன்னு சொல்றாங்க. அந்த கண்ணு இஷ்யூ இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு அந்த இது கிடையாது. பட் நான் பிக்சல், சாம்சங், ஆப்பிள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு கண்ணு ஸ்ட்ரெயினே ஆகல. பட் அதுக்காக எல்லாருக்கும் சரியாவது நீங்க இந்த போன் வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில பேருக்குலாம் 5 நிமிஷம் பார்த்தாலே கண்ணு தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிடும். இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, PWM டிமிங்கோ DC டிமிங்கோ இருக்கிற டிவைஸ் நான் யூஸ் பண்ணும் போதும் சரி, அது இல்லாத டிவைஸ் யூஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு டக்குன்னு வந்து டிஃபரன்ஸ் ரொம்ப தெரிய மாட்டேங்குது. நானும் அமைதியா போயிடுறேன். இதுவே ஒரு சிலருக்கு டிஃபரன்ஸ் தெரியுது பாத்தீங்களா, அவங்க கமெண்ட்ல வந்து அண்ணா இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நமக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் அவங்க எல்லாம் இதை யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க நிறைய பேர் கேக்குறாங்க. சோ அதுதான் ப்ரோ பாயிண்ட், வேற எதுவும் இல்லை. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கு, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து காட்ஸில்லா டிராகன், பயங்கரமான ஆளா இருக்காரு. டிவில கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோ. ஐ நீட் டு பை அ ஸ்பீக்கர் ஃபார் டிவி. சாம்சங் டிவில மூவி பார்த்தா டைலாக் எல்லாம் ஒன்னும் கிளியரா கேட்கல. ஓகே, ஸ்டாக் ஸ்பீக்கர்ல கேட்கல போல. நல்லா இருக்கு ப்ரோ, ஆக்சுவலா டிவில கனெக்ட் பண்ணாலும் நல்லா இருக்கு. எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, அந்த ப்ராடக்ட்ல வந்து ஆக்ஸ் கொடுத்துருக்கலாம்னு தோணுச்சு.
அது கண்டிப்பா தேவை, பேசிக் நீட் அது ஆக்சுவலா கொடுத்துருக்கணும் இவங்க. ஆனா எப்படி தெரியுமா, மக்கள் தான் இப்பெல்லாம் ரொம்ப ஹைஃபையா யோசிக்கிறாங்க. HDMI ஆர்க் இருக்குங்க, ஆர்க். ஆர்க்ல தான் அவுட்புட் சூப்பரா இருக்கும் ப்ரோ, அதான் அல்டிமேட். ஆனா அது டிவில இருந்து அவுட்புட் எடுக்கறனா ஆர்க் தாங்க பெஸ்ட். ஆனா நம்ம மக்கள்ல ஒரு சிலர் இப்ப எப்படி கேட்பாங்கன்னா, அண்ணே நான் டிவி வாங்கி 8 வருஷமா நல்லா வேலை செய்யுது, எனக்கு 3.5 to 3.5 நீ கொடுத்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பேன், என்னை கூப்பிட்டு நீ ஆர்க்கெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க பாத்தியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். சோ அந்த ஆடியன்ஸை வந்து திருப்திப்படுத்தாது. அதுக்கு தான் நான் வந்து அந்த ஜுக்பாரோட எண்டில் நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு 3.5. அப்ப கூட இவன் சிரிச்சிட்டு இருப்பான் நரேஷ்கே, உனக்கு அது வேற வேணுமா அப்படிங்குமா. சோ அது வந்து என்னன்னா, நான் இப்படி யோசிச்சேன், ஒருவேளை பழைய டிவி ஏன் இருக்கலே பழைய டிவில சிஆர்டில நம்ம என்ன பண்ணலாம்னா போட்டு திருப்பி வெளில எடுத்துட்டு வரலாம். ஆடியோ கிடையாதுல்ல, அதேதான், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பரணி அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து, ஐ ஓன்ட் லெனோவோ, டெல், HP அண்ட் கரண்ட்லி MSI லேப்டாப். இதுல ரொம்ப காஸ்ட்லி ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ். MSI தான் ஒஸ்ட், பெஸ்ட் இஸ் லெனோவோ. ஐ ப்ரிஃபர் லெனோவோ அண்ட் டெல். HP பத்தி பேச விருப்பம் இல்லை. அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாரு. இல்ல நான் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இல்ல எனக்கு வந்து பர்சனலா ப்ரோ HP பத்தி பேசணும்னா நானும் HP ட்ரை பண்ணேன். முன்னாடி நல்லா இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலா, இப்பதான் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ ரீசெண்டா எப்படி இருக்குன்னா ப்ரோ, ஒரு 1 இயர் முன்னாடி கூட சரியில்லை ப்ரோ. இப்போ திரும்ப அவங்களும் ரிவைம் பண்றாங்களா டீம்லாம். ரீசெண்டா பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, HPக்கு வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ற ஒரு சில பசங்க கிட்ட பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்பதான் HP வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் சீரியஸா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஜென்யூன் ஃபீட்பேக் வேணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா இப்போ அவங்க கிட்ட மார்க்கெட்ல அவங்களோட பிரசன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல முன்னையோட. ரீசன் என்னன்னா, பிரைஸ் டு ஸ்பெக் வந்து இப்போ HP என்ன பண்றாங்க, லெனோவோ எஸ்எஸோட ஒரு 4000 ரூபாய் கம்மியா கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்லயுமே. ஆமா கரெக்ட். சோ அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் பப்ளிக்ல வந்து ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும் இல்லையா. இப்போ போக்கோ F7 பாருங்களேன், பப்ளிக் கிட்ட ஒரு ட்ரஸ்ட்டை கெயின் பண்றதுக்காக. F6 வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கானா அந்த அளவுக்கு இல்ல, ஆனா 2 வருஷம் ஒரு வாரண்டிங்கிற ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணும்போது என்ன ஆயிடுது, நம்பி வாங்க முடியுது. ஏன்னா FI வந்து கடைசி வரைக்கும் 2 வருஷம் வாரண்டியோட. ஆமா கரெக்ட். சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த டைம்ல அந்த போர்டு இஷ்யூ வந்ததனால 2 இயர்ஸ் வாரண்டி டிஃபால்ட்டாவே கொடுத்தாங்க. அது வந்து எல்லா போனுக்கும் இப்போ F7க்கும் கொடுத்தா கூட I will be very happy. எல்லாரும் இத பண்ணாங்கனால I will be very happy, including Apple, Samsung, Pixel எல்லாரும் இந்தியால வந்து 2 இயர்ஸ். இந்த மாதிரி பிக் பிராண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தா ஆவணுங்க, ஏன்னா அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஆக போறது இல்ல. உங்களுக்கு நல்ல கஸ்டமர்ஸ் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்க லாயலா இருப்பாங்க உங்க கம்பெனிக்கு. அதான் அடிச்சு நொறுக்கி விட்டீங்களே, அப்படி இருக்கு HP நிலைமை. பார்க்கலாம் HP எப்படி தப்பிச்சு வருதுன்னு. ஆனா அந்த MSI வந்து இருக்கறதுலயே கம்மி பிரைஸ், சூப்பரா இருக்குங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம். பட் இப்ப சர்வீஸ் இவர் ஸ்பேர் பார்ட்ஸ் இவ்வளவு காஸ்ட்லின்னு சொல்றதுதான் பயமா இருக்குது. அது வந்து நமக்கு பக்குனா. ஆமா, ஐயோ சிக்கிட்டனா அப்படி இருக்கும். ஓகே சார், அடுத்து வந்து சுதான்ஷு அப்படிங்கிற நண்பர் வந்து, நத்திங் ஃபோன் 3 பேட்டரி அண்ட் USB கேபிள் ஹஸ் பீன் சர்டிஃபைட். 5150 mAh rated capacity and the typical capacity should be less than 5500 mAh. A USB-C cable that can handle 100 watt. And this does not confirm that the phone will support 100 watt. எனக்கு தெரிஞ்சு ஃபோன் வந்து 65 வாட்டுக்கு புஷ் பண்ணுவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு மேபி. ஏன்னா 65 வாட் சார்ஜஸ் அவங்க வச்சிருக்காங்க. சோ டைரக்ட்டா அந்த இதுக்கு போலாம். 45ல இருந்து ஒரு 65க்கு ஒரு ஜம்ப் இருக்கலாம். ஃபோன் 3க்கு வேல்யூபிளாவும் இருக்கலாம். ஆமா, அதே சமயம் 5500 mAh சொல்றாங்க பேட்டரி. ஒரு 500 mAh நல்லதுதான். ஏன்னா இப்போ 8s Gen 4 கொஞ்சம் பவர் ஹங்கிரி தான். சோ அவங்க பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு ஆக்சுவலா ப்ரோ, இப்போ நீங்க வந்து 7s Gen 3 பேஸ்ட் இந்த டிவைஸ் யூஸ் பண்ணி பாத்தீங்க. இதுல உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் அப்படின்னு வரும்போது நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு ஒரே ஒரு நாள் வஸ்ட்டுங்க 4.5 hours சம்திங் வந்துச்சு. மத்த நாள் எல்லாம் வந்து 6 hours 7 hours, திடீர்னு ஒரு நாள் 9 hours வந்துச்சு. சோ 7 daysல மாறி இருக்கு. ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் நான். 9 hoursலாம் வந்திருக்கு ஒரு சில டைம்லாம். அதுல யூடியூப் தான் போட்டு பொளந்திருக்கீங்க. ஆமா, யூடியூப் 4 hours அந்த மாதிரில 5 hours அந்த மாதிரிலாம் இருக்கும். சோ அப்படியே எல்லாமே இருக்கும். அதுல ஃபுல் டேட்டா எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, எனக்கு இது நல்லா இருந்துச்சுங்க பேட்டரி லைஃப். ஒரு மிட் ரேஞ்ச் சிப், ஒரு 30,000 போன்ல ஸ்கிரீன் ஆன் டைம் நல்லா இருக்குன்னா ரொம்ப ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் தான் அது என்ன பொறுத்த வரைக்கும். சூப்பர் சூப்பர். ஸோ அதான் இதெல்லாம் தான் இன்னைக்கான வீடியோஸ்க்கான கமெண்ட்டுங்க. இன்னும் நிறைய கமெண்ட் இருக்கு. அடுத்த வீடியோவில் நம்ம திரும்பியும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. ஹாய். பரட்டா